நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நேற்று தமிழகத்தில் நடந்த மிக முக்கியமான அரசியல் நகர்வு பாஜக அதிமுக கூட்டணி. முதல்ல அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றின உங்களுடைய பார்வை ஃபாதர். 31 ஆண்டுகள் 8 கோடி மக்கள் வாழும் ஒரு நிலத்தை வென்று ஆண்ட ஒரு கட்சி. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா போன்ற ஒன்றிய அரசை எதிர்த்து நின்று தமிழகத்தினுடைய தன்மதிப்பை நிலைநிறுத்திய பேராளுமைகளை கொண்டு வளர்ந்து நிலைத்த கட்சி. ஏழை எளிய பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டம், இன்னும் எத்தனையோ நலவாழ்வு திட்டங்களை அறிமுகப்படுத்தி நலவாழ்வு அரசியல், நலவாழ்வு அரசு, இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் என்கின்ற உலகளவில் மதிக்கப்படுகின்ற ஒரு முறையை கொண்டு வந்ததில் முக்கிய பங்காற்றிய ஒரு கட்சி. உயர்கல்வியை ஜனநாயகப்படுத்தி இன்று உலகம் முழுவதும் எல்லா நிறுவனங்களிலும் தமிழ் பொறியாளர்கள் சென்று அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெரும் வாயிலை திறந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். உயர்கல்வியை ஜனநாயகப்படுத்தி கடைக்கோடி மனிதர்களும் ஒரு பொறியியல் உயர்கல்விக்கு வந்து சேர முடியும் என்கின்ற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு கூட்டணி அறிவிப்பை தனித்து நின்று இந்த மாநிலத்தில் 5% வாக்குகள் கூட பெற முடியாத இந்த மக்களினுடைய அல்லது தமிழ் நிலத்தினுடைய அதிர்வலைகள், அன்பு, அறம், யாவரும் கேளீர், எல்லோரும் நண்பர்கள், அன்பே சிவம், அன்பெனும் பெரும் கருணை, இந்த அடிப்படை நெறிகளுக்கு முரணாக அல்ல பகையாக நிற்கின்ற ஒரு கட்சியின் தலைமை நிலையில் இருக்கிற ஒரு அவர் வந்து கூட்டணியை அறிவிக்கிறார். இவர்கள் அப்பாவிகளைப் போல அப்பாவிகள் அல்ல, எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது தமிழகத்திற்கு அல்ல தமிழர்களுக்கு நேர்ந்த ஒரு மிக பெரும் அவமானமான தருணம், தலைகுனிவு தருணம் என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு நெருக்கடி அவருக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல கூட அவரை பேசவில்லை, அமித்ஷா பேசினாரு, எடப்பாடி அப்படியே வந்து கையை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. இந்த இடி மற்ற ஐடி இதெல்லாம் வச்சு ஒரு நெருக்கடி வளையத்திற்குள் எடப்பாடி கிட்டத்தட்ட இல்லை, இது அடிப்படையில் ஒரு நெருக்கடி என்று கூட சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு மிரட்டல் அடிபணிய வைத்தல், இந்த இரண்டும். அதையும் கடந்து உங்கள் கட்சிக்குள் இருக்கிறவர்களை நாங்கள் கையில் எடுத்து உங்களுக்கு நெருக்கடி தருவோம் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நடத்து. அதாவது ஒரு கட்சியை கபலீகரம் செய்கின்ற ஒரு அராஜகமான மோசடி என்று சொல்லலாம். அவங்க கணக்கு என்னன்னா, இந்த முறை இந்த உடன்பாடு தேர்தலை வெற்றி கொள்வதற்கு அல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த உடன்பாடு என்பது தேர்தலை வெற்றி கொள்வதற்கு அல்ல. இந்த தேர்தல் ஊடாக எடப்பாடி அவர்களினுடைய தலைமையை மேலும் பலவீனப்படுத்தி சிதைத்து 2031 வருகின்ற போது எப்படி இன்றைக்கு நிதிஷ்குமார் ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறாரோ, அல்லது மகாராஷ்டிராவில் 5 ஆண்டு காலத்திலேயே ஏக்நாத் ஷிண்டே ஒன்றுமில்லாமல் 5 ஆண்டு 3 ஆண்டு காலத்திலேயே ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறாரோ, அதே போல எடப்பாடி அவர்களையும் அவரை சுற்றி இருக்கிற நல்லவர்களையும், நல்லவர்கள் என்றால் நான் அவர்கள் ஊழலற்றவர்கள் அப்படி சொல்லலை, குறைந்தபட்சம் தமிழ் நிலத்திற்கு நல்லவர்களாக இருக்கிற ஐயா முனுசாமி போன்றவர்கள் அல்லது இப்படி பலர் இருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்து அந்த கட்சியை முழுதாக தன்மையப்படுத்துவதன் மூலம் ஒரு 15% வாக்குகளை தனக்கென அதிகரித்துக் கொள்ளலாம். கட்சியின் பல நிலைகளில் இருக்கிறவர்களும் வேறு வழி இல்லை, நமக்கு இனி எங்கு செல்வது, இனிமேல் பாஜக பின்னால் தான் செல்ல வேண்டும் என்று அந்த கட்சியோடு வந்து சங்கமமாகிற ஒரு நிலையை உழைக்காமல் அதாவது வேட்டையாடி ஒரு சிறுத்தை ஒரு மானை பிடித்து வைத்திருக்கும் இந்த சென்னாய்களில் அந்த என்ன சொல்லுவாங்க, கழுதை புலிகள், ஹைனாஸ் போய் அதை வந்து பறித்து பிடுங்கும். அல்லது பெரிய சிங்கம் வந்து சிங்கம் அப்படி கேவலமான விஷயத்தை செய்யாது பொதுவாக. இன்னொன்று வேட்டையாடினதை சிங்கம் வந்து பிடிக்காது. சிங்கத்துக்கெல்லாம் இவங்க வந்து அப்படித்தான் செய்கிறாங்க. அதிமுக ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் அப்படியே ஆட்டையை போடலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வேலையைத்தான் இப்போ இவங்க பண்ணுறாங்க. அதில் வந்து மிரட்டல் தான், அப்பட்டமான ஒரு மிரட்டல், அடிபணிய வைத்தல். அதையும் கடந்து கட்சிக்குள் சிலரை அந்த மிரட்டலையும் சந்தர்ப்பவாதத்தையும் பயன்படுத்தி விலைக்கு வாங்குவது. அது திரு செங்கோட்டையன் அவர்களாக இருக்கலாம், அவரோடு இருக்கிற இணைய முக்கிய அமைச்சர்களாக இவங்களெல்லாம் அவங்க தன்மையப்படுத்துவதன் மூலம் ஒரு பெரும் இயக்கத்தையே
அழிவின் விளிம்புக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது அதிமுகவுக்கு மட்டுமல்ல இழப்பு, தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் இழப்பு. அந்த அழிவிற்கான தொடக்க புள்ளி நேற்று தொடங்கிடுச்சு. இதை கடந்து எப்படி அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள், இரண்டாம் நிலை தலைவர்கள் அப்படி பெருசாக யாரும் தெரியல. ஒரு தற்காப்பு அணி என்று இருக்கும் பொதுவாக கட்சிகளுக்குள். அப்படி ஒரு அணியை நாம் பார்க்கிற வரை நம் கண்களுக்கு தெரியல. ஆனால் இந்த கூட்டணி இப்படி இப்போ அறிவிச்சிட்டாங்க, இதுதான் தொடரும் என்றால் என்ன பாருங்கள், அதிமுக கூட்டணியோட வரல, அது என்டிஏ கூட்டணி தான். அது இன்னும் போக போக பாஜக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. தேர்தல் நெருங்கி வர வர பாஜக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த நேர்ந்திருக்கிற அவமானத்தை தமிழ் சமூகம் தனக்கு நேர்ந்த அவமானமாக கருத வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஃபாதர், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு திட்டமிடப்பட்டது 12 மணிக்கு. ஃபர்ஸ்ட் போட்டாங்க கார்டு என்டிஏ அலையன்ஸ் ப்ரெஸ் மீட் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் அது பிஜேபியோட இதாக மாறிச்சு. திரும்ப என்டிஏயோட 4:30 மணிக்கு எடப்பாடி வரார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தியோட அமித்ஷா செலவு பண்ணார். இப்போ கடுமையான பேரம்லாம் பேசி முடிச்சுட்டு தான் அவங்க வந்திருப்பாங்களோ ஃபாதர்? எல்லாமே பேரம் இல்லை. இது அடிப்படையில் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் கையுறு நிலை, வேறு வழி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற கையுறு நிலை. நீங்கள் பாருங்களேன், ஆடிட்டர் குருமூர்த்தி யாரு? அவரை உள்துறை அமைச்சர் போய் 2 மணி நேரம் பார்த்து பேசுகிறார் இல்லையா? இந்த நாடு எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் முதல்வராக இருந்தவர் இல்லையா, எடப்பாடி முதல்வராக இருந்தவர் இந்த நாட்டை 31 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்போது அவரை நீங்கள் நினைக்கிறபடி வளைப்பீங்க. ஒரு கவுன்சிலர் தேர்தலுக்கு நின்னா கூட நீ 1000 ஓட்டு வாங்க முடியாத குருமூர்த்தியை போய் உட்காந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதியை அங்கே எழுதுவீங்க. இதுவே உங்களுக்கு புரியலையா? யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க? எந்த சக்திகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மடைமாற்றத்தை தீர்மானிக்கின்றன? அதிமுக தொண்டர்களும் அதிமுக இடைநிலை தலைவர்களும் கலகம் செய்து இந்த வழியெல்லாம் போகணுன்னு சொன்னாங்கன்னா அது வேற. ஆனால் அது சாதாரண கட்சி இல்லை. நான் மீண்டும் நான் தனிப்பட்ட முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கிறவன் அல்ல. ஆனால் தமிழக அரசியலை மொத்தமாக பார்க்கிற போது அந்த கட்சியின் மீது மதிப்பும் உடையவன், அந்த கட்சி தமிழகத்திற்கு தேவை என்று கருதுகிறவன். அதைவிட முக்கியமாக அந்த கட்சி தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை ஒரு முதன்மைப்படுத்தி வந்த முதல் கட்சி. ஏனைய கட்சிகளாவது இப்போ திமுக கூட பிராமணர் அல்லாத உயர் ஜாதியினர் முதலில் கட்டுப்படுத்தி அதன் பிறகு ஏனைய சமூகங்களும் இணைந்து வந்து அது ஒரு அவியல். ஆனால் பேக்வர்ட் காஸ்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அது எண்ணிக்கையில் பெருவாரியான பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய ஒரு கட்சியாக மாறிடுச்சு. அது அந்த விமர்சனம் வேறு. ஆனால் உண்மையான பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை தமிழகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு இல்லாத மரியாதை ஒரு கவுன்சிலர் தேர்தலே நிற்க முடியாத ஒரு குருமூர்த்திக்கு இருக்கிறது. இதுதான் இந்திய அரசியலினுடைய சூக்கும புள்ளிகள். இப்படித்தான் தமிழ்நாடுனுடைய அரசியல் எதிர்கால தலைவிதி முடிவு செய்யப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தலைவர்களும் தமிழக மக்களும் முடிவு செய்யலாம். இப்போ அந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு டாமினேட்னு அமித்ஷா காட்டின மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடியால ஒரு வார்த்தை கூட அவர் பேசல, குறிப்பு தான் எடுத்துக்கிட்டாரு, ஒன்றும் பேச முடியல. அவர் பேசுற மனநிலையில இல்லை அப்படின்னா நான் நினைக்கிறேன். என்ன ஃபாதர் சொல்றீங்க? இல்லை, அவரு அவரே வெந்து நொந்து போய் தான் இருக்கிறாரு. எப்படி அவர் பேசுற ஒரு மனநிலையில் இருப்பார்? அவர் மனசார விரும்பி ஏற்றுக்கொண்ட, அவர் எதை விரும்பி இருப்பாருன்னா விஜயோட ஒரு கூட்டணி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் அவர் நினைச்சிருப்பார். ஆனால் ஒன்று அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை போட்டிருக்காங்க. அது கட்சிக்குள் இனிமேல் பாஜக ஒரு அளவுக்கு மேல் சசிகலாவுக்கோ அல்லது தினகரனுக்கோ முக்கியத்துவம் வழங்காது. ஐ மீன் அவங்கள ஒன்று சேர்க்க பார்ப்பாங்க. ஆனால் அவங்கள வச்சு எடப்பாடி அவர்களுக்கு பெரிய தொந்தரவை உருவாக்காது. ஏன்னா அவரும் நயினார் அவர்களும் ஒரு முக்குலத்தோர் தலைவர் தானே இல்லையா? ஸோ அதனால் அந்த வகையில் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சின்னூண்டு ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கக்கூடும். ஏன்னா அண்ணாமலையே தொடர்ந்திருப்பார் என்றால் கொங்கு நிலப்பரப்பில் அது அவங்களுக்குள்ள எப்படியும் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். இந்த கூட்டணியை கூட ஒரு வேளை நடந்திருக்காது.
காரணம் அண்ணாமலை பாஜக தனித்து நின்று வளர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடை கொண்டவர். மற்றபடி அவர் உண்மையிலே வெந்து நொந்து போய் தான் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தார் என்று நான் எண்ணுகிறேன். ஆனா அண்ணாமலை வயிற்றுக்கு தான் பக்கத்துல உட்கார வச்சுட்டு தான் இதை அறிவிக்கிறார். அப்ப அமித்ஷா என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணாரு? அது அப்கோர்ஸ் ரெண்டு சமூகங்கள். அண்ணாமலைக்கும் உறுதியாக ஒரு ஒன்றில் அனைத்து இந்திய ஒரு பொதுச் செயலாளர்களில் ஒருவர் பல இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒன்று கொடுக்கப்படலாம். அல்லது அமித்ஷாவினுடைய துறையிலேயே கூட, ஹோம் மினிஸ்ட்ரியிலேயே கூட ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பதவி கொடுத்து இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொந்தரவு செய்கின்ற அந்த துறை என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அவருக்கு ஒரு மத்திய அமைச்சராகிற வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படும். இங்கும் பாஜகவினுடைய அரசியல் முகங்களில் முக்கியமானவராக அண்ணாமலை காட்டப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஓரம் கட்டுகிற வேலை நடக்காது. லைம்லைட்ல இருந்து போக மாட்டார் நான் நினைக்கிறேன். இந்த 2019 அந்த கூட்டணியே தொடர்றது இது எப்படி ஃபாதர் ஒரு சாதகமான சூழலை நோக்கி நகர்த்துமா? உங்களுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி எப்படி இருக்கும்? எனக்கு தெரிய ஐ திங்க் பாஜக ஒரு 94 தொகுதிகளை எடுத்துக்கிறதாகவும் அல்லது ஏடிஎம்கே ஒரு 150 மிச்சம் உள்ள இது பாஜக ப்ளஸ் என்னென்ன அணிகள் வருகிறார்களோ எல்லாருக்கும். பாமக பெரும்பாலும் திமுக பக்கம் வர்றதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. காரணம் ஓட் கன்வெர்டபிலிட்டி இருக்காது. அதாவது வடக்கு தமிழகத்தில் அந்த போலரைசேஷன் தலித் மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் இருக்குது. ரெண்டு கட்சியும் சேர்ந்து நிற்கிறதுனால ஒன்றும் பலம் அதிகமாக போகிறது இல்லை. ஏனென்றால் வன்னியர் வேட்பாளர் இருக்கிற இடத்தில் தலித் மக்கள் வாக்களிப்பார்களா, தலித் வேட்பாளர் இருக்கிற இடத்தில் வன்னியர்கள் வாக்களிப்பார்கள். இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான கேள்வியாகவே இருக்கும். கூட்டணி என்று பார்க்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்கள் தொண்டர்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் கணிசமானவர்கள் அண்ணாவின் பாசறையில் வளர்ந்த தலைவர்களினுடைய அந்த மரபை சுமக்கிறவர்கள் தான். தன்மானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தங்கள் தன்மானத்தை தொடர்ந்து பாஜக அவமதிப்பதாகத்தான் நினைப்பார்கள். அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜக வேட்பாளர்களுக்கு அதிகபட்சம் 20% தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஆனால் பாஜக நினைச்சா அதனுடைய ஓட்டுக்களை அதிமுக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த கட்சிக்கு ஆனால் அவங்களுடைய ஓட்டு ரொம்ப குறைந்தபட்ச ஓட்டு தான். அவங்களுக்கு கமிட்டடாக இருக்கிற ஓட்டு ஒரு. ஸோ இன்னும் தேர்தல் நெருங்க போலரைசேஷன் அதிகமாகும். பாஜக கூட்டணி என்பதாலேயே சிறுபான்மையினரும் தலித் மக்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் பக்கமாக வலுவாக அணி திரள்கிற வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். விஜய் பிரிப்பார் அப்படின்லாம் சொல்றாங்க. விஜய் பிரிப்பார், ஓட்டை பிரிப்பார். மைனாரிட்டி ஓட்டு இல்லை மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் பிரிப்பாங்க, இல்லைன்னு இல்லை. கட்டாயம் ஒரு சின்ன பிரிவு இருக்கும். ஆனால் இந்த திமுகவின் மீதான அதிருப்தி ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த ஓட்டுகள் இயல்பாக அதிமுக கூட்டணிக்கு தான் போயிருக்கணும், போகும். ஆனால் விஜய் வருகிற போது கணிசமான அளவு அது விஜய்க்கு தான் போகும். அந்த வகையில் பார்த்தால் விஜயினுடைய அந்த தனித்து நிற்றல் என்பது யாருக்கு அதிக சேதாரம் என்றால், கணிக்கிறவர்கள் திமுகவுக்கு அதிக சேதாரம் என்று கணிக்கிறார்கள். என்னுடைய கணிப்பின்படி அது அதிமுகவிற்கு தான், அதிமுக கூட்டணிக்கு தான் அதிக சேதாரமாக இருக்கும். விஜய் வருவது. நாம் தமிழரும் கிட்டத்தட்ட ஒரு பாஜகவை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. விஜய் சீமான் வாய்ப்பு இருக்கா ஃபாதர்? அதுல யார் முதல்வருங்கிற அந்த பிரச்சனை வரும் இல்லையா. முதல்வர் முகம் யார் அப்படின்னு வர்றப்போ அதுல சிக்கல் வரும். ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கும். போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 7-8 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. பட் அந்த இது நடக்குமா, அந்த கெமிஸ்ட்ரி சரிப்பட்டு வருமாங்கிறது தெரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த பாஜக கூட்டணிக்குள் நாம் தமிழர் கட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கும். ஆனால் அந்த முடிவுக்கு திரு சீமான் அவர்கள் ஒத்துக்கொள்வார்னு நான் நினைக்கல. ஏன்னா அப்படி ஒத்துக்கிட்டாருன்னா அவருடைய அரசியல் அதோட முடிஞ்சு போயிடும். அதனால் அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க 234 தொகுதிகள்லையும் அவங்க
வேட்பாளர்களை நிறுத்தக்கூடும். விஜயனுடைய வருகையால் பொதுவில் அவர்களுக்கு இதுவரை கிடைத்த வாக்கு எண்ணிக்கை குறையும். ஆனால் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தேவர் நாடார் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று எப்பவும் இருக்கும். நாயனார் நாகேந்திரன் அவர்களை நியமித்திருக்கிற காரணத்தினால் ஒரு தொகுப்பு இந்து நாடார் சமூகத்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது நாம் தமிழருக்கு ஓட்டு வாக்களிக்கிற ஒரு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இப்போ தேமுதிகவும் ஒரு சமீப காலமா திமுக ஆதரவு முதல்வரை பாராட்டுவது அப்படிங்கிற மாதிரியான இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாமக வருவதை விரும்பும். அது வருவதால் அது லாபமா, என்ன பெரிய லாபம் என்கின்ற கேள்வி முன்வைக்கப்படும். அப்படி வருகின்ற போது சிறுத்தைகளும் பாமகவும் ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா? இதெல்லாம் சிக்கலான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான விடை அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும் இந்த அலைன்ஸ் ஃபார்ம். இப்போ 2026 மோடி வெர்சஸ் டிஎம்கே ஸ்டாலின் அப்படிதான் கன்செப்ட் ஆகல ஃபாதர்? ஏறக்குறைய அப்படிதான் வந்து நிற்கும் போலரைசேஷன். மோடி அமித்ஷா வெர்சஸ் டிஎம்கே. இதில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தன்மானம் என்பதை உணர்கின்ற அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதிமுக வேட்பாளர் போட்டியிடாத தொகுதிகளில் ஆக திமுகவினுடைய வெற்றி எளிதாக இருக்கும் என்பதுதான் இன்றளவில் என்னுடைய கணிப்பு. பட் தேர்தல் கணிப்பு என்பது நெருங்கி வரத்தான் என்னென்ன இஷ்யூஸ் வரப்போகுது, களத்தில் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன, இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரிலாம் எப்படி செட் ஆகுதுங்கிறது தேர்தல் நெருங்கத்தான் தெரியும். இப்போ இந்த இவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சது இந்த கிரவுண்டை செட் பண்ணுறதுக்காக தான். அதுக்காக கிரவுண்டை செட் பண்ணுறதுக்காக கிரவுண்டை செட் பண்ணுறதுக்காகவும் இந்த அலையன்ஸ் தவறி போயிடக்கூடாது. ஏன்னா அப்படி இல்லைன்னா பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் இந்த எலெக்ஷனில். பொதுவாக அந்த தேர்தலுங்கிறப்போ வெற்றி பெறுகிற வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு உளவியல் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ரொம்ப பிஜேபி நொண்டி குதிரையாக தான் தெரியும். ஸோ இந்த தேர்தலை எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வந்துடலாமான்னு பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிற மாதிரி அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து அதிமுகவை தம்பயப்படுத்துகின்ற, ஏன்னா எடப்பாடி விட்டா இப்போ அடுத்த தலைவர் லீடர்ஸ்னு யாரும் தெரியல. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்னு சுற்றி பார்த்து யாராவது சொல்லுங்க. இப்போ டிஎம்கேல பலர் அப்படி தெரியுறாங்கல்ல. உதயநிதி அவர்கள் மட்டுமல்ல, இப்போ உதயநிதிக்குன்னு ஒரு டீம் வந்து செட் ஆகுதுங்களா தெரியுதுல்ல நமக்கு எல்லாருக்கும். அவர் வயசுல அவருடைய ஈரான் அப்படி எதுவுமே நம்ம அதிமுக இன்னைக்கு பார்க்க முடியல. அதனால அந்த கட்சியை ஈஸியாக தம்பயப்படுத்தலாம்னு பிஜேபி நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஓபிஎஸ் டிடிவி அவங்களுக்குலாம் முடிஞ்சுட்டா ஃபாதர்? அவங்க அவ்வளோதானா? வெரி டிஃபிகல்ட். இனிமேல் வந்து அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணி கொண்டு வரது முடியாதுன்னு, நடக்காதுன்னு சொல்லலை. அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். நன்றி ஃபாதர். நன்றி.